அன்பிற்குரிய நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த சில தினங்களாக நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்திய பாகிஸ்தான் போர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இரு நாட்டு மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி வேறு எதுவும் இருக்க முடியாது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் இந்த போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தியதாக கூறுகிறார். ஆனால் இந்தியா மறுத்திருக்கிறது. இரு நாட்டு மக்களின் மீதான போரின் சுமை மிக கடுமையானது. விடுதலை அடைந்து 75 ஆண்டுகள் ஆன பின்னரும் கூட சில போர்கள் இரு நாடுகளுக்கும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இரு நாடுகளிலும் கோடிக்கணக்கான மக்கள் இன்னமும் வறுமையின் கீழ்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போருக்கான காரணங்கள் என்றுமே நியாயப்படுத்த முடியாது. பண்டைய காலங்களில் போர் என்பது ஒரு குறிப்பிட்ட பொது இடத்தில் இரு மன்னர்களினுடைய படைகளும் மோதிக்கொள்ளக்கூடிய காட்சிகளாக அமையும், படித்திருப்போம். ஆனால் இப்போது அது கிடையாது. அப்படி கிடையாது. இராணுவங்கள் நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நவீன ஆயுதங்களும் ஏவுகணைகளும் இங்கு குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக 2 பேருடைய கைகளிலும் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. ஏவுகணைகள் சில 10 பேரை 20 பேரை கொள்ளக்கூடியது. அணு ஆயுதங்கள் ஒரே நேரத்தில் பல லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிக்க வல்லது. ஏவக்கூடிய ஏவுகணைகள் மிக துல்லியமாக தாக்கும் என்பதற்கு எந்தவிதமான அத்தாட்சியும் கிடையாது. குறி தவறலாம். எதிரி நாடுகளினுடைய பள்ளிக்கூடத்தை தாக்கலாம், பொது இடங்களை தாக்கலாம், பொதுமக்கள் உயிரிழக்கலாம். போர்க்காலத்தில் உயிரிழப்புகளுக்கு யாரும் பொறுப்பேற்க மாட்டார்கள். போர் இரு நாடுகளுக்கும் தேவையானதா? கேட்டு பார்ப்போம். இரு நாடுகளிலுமே பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்கள் வறுமையின் கீழ் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் போர் தேவையானதா? இரு நாடுகளுக்கும் போர் வேண்டுமா? போருக்காக இந்தியா $80 பில்லியன் செலவு செய்கிறது. பாகிஸ்தான் $10 பில்லியன் செலவு செய்கிறது. சமீபத்தில் ரஃபேல் ஜெட் விமானங்களை பிரான்சிடமிருந்து இந்தியா வாங்கியது. கடந்த சில நாட்களாக பிரான்ஸ் நாட்டினுடைய ரஃபேல் தயாரிக்கும் நிறுவனமான தஸ்ஸோ நிறுவனத்தினுடைய பங்குகள் 15% உயர்ந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. உலகெங்கும் இதுபோல 3ஆம் உலக நாடுகளினுடைய போர்களில் பணக்கார நாடுகள் செல்வத்தை அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள், கொழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேலும் ஆயுதங்களை அவர்களுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய ஆயுதங்களினுடைய சோதனை களமாக 3ஆம் உலக நாடுகளை அவர்கள் மாற்றிவிட்டிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாக நடைபெற்ற இந்த போரில் மிக கடுமையாக இரு பக்கங்களும் தேசிய வெறி ஊட்டப்பட்டது. பல யூடியூப் சேனல்கள் அதை செய்தார்கள். பல மில்லியன் பார்வையாளர்களை சம்பாதித்து பல லட்சக்கணக்கான ரூபாயை அவர்கள் சம்பாதித்தார்கள். வெட்கமின்றி சம்பாதித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமும் போர்ச்சூழலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றத்தை தணித்து அமைதியை ஏற்படுத்துகின்ற முயற்சியில் தான் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டுமே தவிர ஒவ்வொரு நாட்டினுடைய தேசிய வெறியையும் மத வெறியையும் ஊட்டி அதில் குளிர்காய நினைப்பவர்களை நாம் ஒதுக்கி புறந்தள்ள வேண்டும். இந்திய பாகிஸ்தான் நாடுகள் விடுதலை அடைந்து 75 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இன்னமும் கோடிக்கணக்கான மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ்தான் இருக்கிறார்கள் என்பதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. அதை யாரும் மறுக்க முடியாது. எல்லா குழந்தைகளுக்கும் இன்னமும் கல்வி கிடைத்த பாடில்லை, சுகாதாரம் கிடைத்த பாடில்லை, எல்லோருக்கும் வீடு கிடைத்த பாடில்லை, எல்லோருக்கும் நல்ல தண்ணீர் கிடைத்த பாடில்லை. ஆனால் போருக்காக கோடி கோடியாக நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். சற்றே சிந்தித்து பாருங்கள். இந்திய பாகிஸ்தான் போர் நடைபெறுவதற்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதை நிறுத்துவதற்கு
ஏதேனும் ஒரு காரணம் கூடவா இல்லாமல் போய்விட்டது? நன்றி, வணக்கம்.